لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு நிறைந்த இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, துல்ஹிஜ்ஜா மாதத்தின் நாம் பெருநாளுடைய நாளை, ஹஜ் பெருநாளுடைய நாளை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இலங்கையிலே வியாழக்கிழமை நாள் ஹஜ்ஜு பெருநாளுடைய நாள். எனவே நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய நாளில் அரஃபாவுடைய சுன்னத்தான நோன்பை பிடிக்க வேண்டி இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் 1400 ஆண்டு காலமாக இந்த அரஃபாவுடைய நோன்பை நாம் பிடித்து வருகிறோம். ஆனால் சமீப காலத்திலிருந்து ஒரு சந்தேகம் மக்களுக்கு மத்தியிலே எழும்புகிறது. என்னவென்றால், அரஃபாவுடைய நாள் எப்பொழுது? இவ்வளவு காலம் இந்த பிரச்சனை இருக்கல்ல, இப்ப சமீபத்துல அரஃபாவுடைய நாள் எப்ப என்றதுல ஒரு சின்ன பிரச்சனை இல்லை, இது ஒரு தெளிவின்மை என்று சொல்லலாம். அதிலே மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா, அரஃபாவுடைய நாள் என்றால் யௌமு அரஃபா, அரஃபாவுடைய நாள் என்றால் அரஃபா மைதானத்தில் ஹாஜிகள் அரஃபாவில் தரிப்பது தானே அரஃபாவுடைய நாள் என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது. சில பேர் அதை யோசித்தால் உண்மையும் தானே, அப்படித்தானே இருக்குது, அரஃபா மைதானத்துல தரிக்கிறதுனால தானே அரஃபாவுடைய நாள் என்று சொல்றது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் சரியாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அரஃபாவுடைய நாள் என்பது ஹாஜிகள் அரஃபா நாளில் தரிப்பதை வைத்து வந்ததல்ல. சில பேர் அப்படின்னு சொல்றாங்க, அரஃபாவுடைய நாளில் தரிப்பதினால் அதற்கு அரஃபாவுடைய நாள் என்று சொல்லப்படுகிறது என்று சில பேர் சொல்றாங்க. ஆனால் பிறை 9 என்பது நல்லா விளங்கிக் கொள்ளணும். பிற 1 இருந்து 10 வரைக்கும் அரபியில பிற 8க்கு ஒரு பேர் இருக்கிறது, பிற 9க்கு ஒரு பேர் இருக்கிறது, பிற 10க்கு ஒரு பேர் இருக்கிறது. அரபியில பிற 8க்கு, துல்ஹிஜ்ஜாவுடைய பிற 8க்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? யௌமு தர்வியா என்ற ஒரு பேர் சொல்லுவாங்க. யௌமு தர்வியாண்டா அதுக்கு அர்த்தம் என்ன? பல விளக்கங்கள் அதுக்கு இருக்கிறது. அதுல ஒன்று மிக முக்கியமானது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த ருஇயா, அதாவது கனவு கண்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுத்து பலியிட கனவு கண்டார்கள். எனவே அது கனவு கண்ட நாள் பிற 8. பிற 9 என்ன? ஆனா யௌமு அரஃபா, அரஃபா என்ற சொல்லுக்கு அறிந்தான் என்ற அர்த்தம் இருக்கு. அறிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார் என்ற அர்த்தம் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பிற 8 தன்னுடைய மகனை அறுத்து பலியிட கனவு கண்டார்கள். யௌமு அரஃபா என்றால் அது உண்மை என்று அறிந்து கொண்டார்கள். அரஃபா மைதானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தரித்தார்கள் என்ற அர்த்தம் அல்ல, அது உண்மை என்று அறிந்து கொண்டார்கள். பிற 8 கனவு கண்டார்கள் யௌமு தர்வியா, பிற 9 அது உண்மை என்று அறிந்து கொண்டார்கள். பிற 10 யௌமுன் நஹர், நஹரண்டா அறுத்தாங்கன்னு அர்த்தம், தன்னுடைய மகனை அறுத்தார்கள். இங்கே அரஃபா மைதானத்தில் தரித்தார்கள் என்ற ஒரு விளக்கம் இங்கே சொல்லப்படவில்லை. அப்படி பார்க்கும்போது யௌமு அரஃபா என்பது பிறை 9, பிறை 8 கனவு கண்டார்கள், பிறை 9 அறிந்து கொண்டார்கள், விளங்கி கொண்டார்கள், பிறை 10 மகனை அறுத்தார்கள். அப்ப இதுல இருந்துதான் யௌமு அரஃபா என்ற பெயர் வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அரஃபா மைதானத்தில் தரிப்பதற்கு குர்ஆனில கூட அரஃபா மைதானம் என்ற சொல்லை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில சொல்லும் போது எப்படி தெரியுமா சொல்றான்? பாருங்க, லைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தப்தகு ஃபضلا மின் ரப்பிக்கும் ஃபஇதா அஃபல்தும் மின் அரஃபாத்தின் ஃபذ்குருல்லாஹ இன்தல் மஷ்அரில் ஹராம். இந்த அரஃபா என்ற சொல்லு குர்ஆன்ல சொல்லும் இல்ல, அந்த நீங்க அரஃபா மைதானத்துக்கு போனா அங்க எப்படி தெரியும் போட்டு அரஃபாத் என்று தான் போட்டிருப்பாங்க, அரஃபாத் என்ற சொல்லத்தான் போட்டிருப்பாங்க. அப்ப அந்த அரஃபாத் என்ற மைதானத்தை விட்டும் நீங்கள் வெளியானால் மஷ்அருல் ஹராமில இருந்து நீங்க என்ன செய்யுங்க? அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றாங்க. அப்ப அந்த பிறை 9 என்பதில், பிறை 9 ஹஜ்ஜாஜிகளுடைய கடமை அரஃபாத் என்ற மைதானத்தில் தரிப்பது அவர்களுக்கு கடமை. அது ஹஜ்ஜுடைய அமலில் உள்ளது. இந்த ஹஜ்ஜுடைய அமலை வச்சு முழு உலகத்துக்கும் அல்லாஹு தஆலா சட்டம் போட்டான்னு யாரும் நினைக்க கூடாது. ஹஜ்ஜுடைய அமல் அவங்க செய்யறாங்க, அதை வச்சு அல்லாஹு தஆலா முழு உலகத்துக்கும் சட்டம் போட்டிருக்கிறான். ஹஜ்ஜுடைய நாளில், அரஃபாவுடைய நாளில் மனிதர்கள் தரிக்கும் நாளை பார்த்து நீங்க எல்லாரும் நோன்பு பிடிங்கன்னு அல்லாஹ்வும் கட்டளை போடல, ரசூலுல்லாஹ்வும் கட்டளை போடல.
இதுல நல்லா விளங்கிக்கொள்ளணும் என்னன்னு கேட்டா, இது ஒரு சிம்பிளான சின்ன விஷயம். இதை நாங்க பெருசா யோசிக்கவே தேவையில்லை. நான் கேட்கிறேன், இப்ப 50 வருஷம் 100 வருஷத்துல இருந்துதான் இந்த செல்போன் தொடர்பு, இன்டர்நெட் தொடர்பு எல்லாம் வச்சு கொண்டு வச்சுக்கோங்களேன். இது இருக்கிறதுனாலதான் இலங்கையில் இருக்கிறவங்களுக்கு அரஃபாவுடைய நாள் எப்ப என்பதை கண்டுபிடிக்கலாம் இல்லையா? 500 வருஷத்துக்கு முன்னால 600 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்தவங்களுக்கு செல்போன் தொடர்பு இல்ல, இன்டர்நெட் தொடர்பு இல்ல. அவங்க ஹஜ்ஜாஜிகள் அரஃபா நாளில் தரித்தாங்கன்றத எந்த நாள்ல தரிச்சாங்கன்றது அவங்களுக்கு எப்ப தெரியும் தெரியுமா? ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து 3 மாசம் கழிச்சுதான் சொல்லுவாங்க, இந்த வருஷம் நாங்க வெள்ளிக்கிழமை அரஃபால தரிச்சோம், சனிக்கிழமை தரிச்சோம்ன்றது எப்ப சொல்லுவாங்க? 3 மாசம் கழிச்சு வந்து சொல்லுவாங்க. 3 மாசம் கழிச்சு பாய்மர கப்பல்ல போயிட்டு வந்து சொல்லுவாங்க. அப்ப அந்த காலத்துல இருந்தவங்க எப்படி நோம்பு பிடிச்சாங்க? அப்ப அரஃபா நோம்ப பிடிக்கலையா? அப்ப இல்லாட்டி எப்படி தெரியுமா இஸ்லாத்துல வந்திருக்கணும்? அரஃபா நாளில் நோன்பு பிடிப்பது சுன்னத்து, இன்டர்நெட் வசதிகள், செல்போன் வசதிகள் வந்ததன் பின்னால் தான் சுன்னத்து என்று ரசூலுல்லாஹ் சொல்லிக்கணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லைன்னா அந்த காலத்துல இப்ப சைனாவுல முஸ்லீம்கள் இருந்தாங்க, ஜப்பான்ல முஸ்லீம்கள் இருந்தாங்க, அவங்க எல்லாம் எப்படி அரஃபா நோம்ப பிடிச்சாங்க? செல்போன் வசதிகள் இல்ல, இன்டர்நெட் வசதிகள் இல்ல. அப்ப அப்படின்னா இப்ப இப்ப இதுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க சில பேரு, அது இப்ப இருக்குது, அதை பார்த்து நாங்க பிடிக்கலாமே. அப்ப இஸ்லாம் வந்து இன்டர்நெட் வருவதற்கு முன்னால் ஒரு மார்க்கம், இன்டர்நெட் வந்ததன் பின்னால் ஒரு மார்க்கமா? செல்போன் வசதி வந்ததன் முன்னால் ஒரு மார்க்கம், செல்போன் வசதி வந்ததன் பின்னால் மார்க்கமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வும் அப்ப எப்படி சொல்லி இருக்கணும்னு கேட்டால், இன்டர்நெட் வசதிகள் வந்ததன் பின்னால் அரஃபாவுடைய நோன்புகளை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள், அப்பதானுங்க உலகமெல்லாம் கண்டுபிடிக்கலாம். எவ்வளவு மோசமா இருக்குது அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, நல்லா விளங்கிக்கோங்க. உங்கள் நாட்டில் பிறை 9 இருந்து பிறை 9வது நாள் ஹாஜிகள் அரஃபாவில் தரிக்கும் நாள், அந்ததே உங்களோட தலையிலிருந்து எடுத்துருங்க. அது அவங்களோட ஹஜ்ஜுடைய அமலுக்காக வேண்டி அவங்க தரிக்கிறாங்க. நீங்க புற 9 இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புற 8 கனவு கண்டாங்க, புற 9 அது உண்மை என்று அறிஞ்சு கொண்டாங்க, புற 10 இருக்காங்க. இப்ப நான் கேட்கிறேன், ஹஜ்ஜுடைய நாள்ல ஹஜ்ஜாஜிகள் அரஃபால தரிக்கிற வச்சுதான் நாங்க நோவு குடிக்கணும்டா. இப்ப கொரோனா வந்ததுன்னு வைங்க, கொரோனாவுல வந்து யாரும் ஹஜ்ஜுக்கு போகல. உதாரணமா வச்சுக்கொள்ளுமே, ஹஜ்ஜே இல்ல அந்த வருஷம் ஹஜ்ஜே இல்ல. சவுதி கவர்மெண்ட் முடிவெடுத்துட்டாங்க, இந்த வருஷம் ஹஜ் இல்லன்னு முடிவெடுத்துட்டாங்க. அப்ப அரஃபால நாள தரிக்கிறதே இல்லை அன்றைக்கு. அப்ப அரஃபாவுடைய நாள தரிக்காட்டி அப்ப அரஃபா நோவு குடிக்கலவா? ஏன்னா ஹஜ்ஜாஜிகள் தரிக்கல இந்த வருஷம், கொரோனா வந்தாச்சு, யாருக்கும் ஹஜ் இல்லை இந்த வருஷம். உதாரணம் வச்சுக்கொள்ளுமே, அப்படி ஒரு வருஷம் இருந்துச்சு. அப்ப அந்த வருஷம் ஹஜ்ஜே இந்த வருடம் கிடையாது என்று முடிவெடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அரஃபா மைதானத்தில் யாரும் தரிக்கல், அப்ப எங்களுக்கு அரஃபா நோம்பு பிடிக்கலவா? அந்த அரஃபா மைதானத்தை தரிக்கிறத பார்க்க கூடாது. உங்களுக்கு போற 9 எப்பயோ அந்த நோம்பு நாங்க பிடிச்சுக்கொள்ளணும், இல்ல யாரும் குழப்பிக்கொள்ள தேவையில்லை. அரஃபாவுடைய நாள் என்பது பிறை 1 இருந்து 9வது நாள், ஹாஜிகள் அரஃபா மைதானத்தில் தரிக்கும் நாள் என்ற அர்த்தம் அல்ல. எனவே அன்பார்ந்தவர்களே, அதை நாங்க புரிஞ்சு தெரிஞ்சு இன்ஷா அல்லாஹ் வியாழக்கிழமை நமக்கு பெருநாள், புதன்கிழமை இன்ஷா அல்லாஹ் நாங்க அரஃபாவுடைய நோன்பை நாங்க பிடிச்சு கொள்வோம். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.